ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். துபாய் ரைடை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. துபாயில் நாங்கள் ஒரு இந்த ரைடுன்னு சொல்லிட்டு போயிட்டு நொந்து நூலான கதையை தான் லைட்டாக உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. துபாயில் போய் நாங்கள் டாக்டர் கன்சல்டேஷனுக்காக மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நானும் என் பொண்ணும் மெட்ரோவில் கிளம்புனோம். நம்ம வந்து அந்த கிசைஸ் ஏரியாவுக்கு தான் அந்த சைடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து காரில் வந்து போகலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க. சரி, சும்மா தானே இருக்கும், பொண்ணுக்கும் வந்து டைம் பாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிலோட இதை வந்து ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டு கிளம்பிட்டோம். மெட்ரோக்குள்ளே போகும்போது ஒன்றும் தெரியல. ஏறினோடனே நல்லா குஜில்லுன்னு ஏசிக்குள்ளே அப்படியே கடை கடை கடைன்னு ஒரு 1 hour போனதே தெரியல. அப்படியே போகிற வழியில பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ் அது இதுவும் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் இருக்கிறது ஜுவல்லரி. அந்த கிசைஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 10 minutes 15 minutes ஆச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துட்டே போகிற வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புர்ஜ் கலிஃபா அந்த வியூவும் சரி, இந்த நார்மலாக நைட்டில் ஒரு மாதிரி வியூ அப்படின்னா டே டைமில் ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே தக தக தகன்னு அப்படியே மின்னிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வெளியில் பார்க்கும்போது அந்த வெயிலோட தாக்கம் பயங்கரமாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த உள்ளே வந்து அந்த மெட்ரோக்குள்ளேருந்து பார்க்கும்போதே அப்படி இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த புர்ஜ் கலிஃபா தாண்டி முடிச்ச உடனே ஒரு சில பில்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. அது வந்து அப்படியே அப்படியே அடுத்தடுத்து வரும் பாருங்களேன். இந்த இது முடிச்ச உடனே வந்து ஃபியூச்சர் மியூசியம் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஒரு இதில் பிளான் பண்ணால் நம்மளுக்குன்னு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க வேற குழப்பி விடுறதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, அதில் எதுக்குங்க டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு அது வந்து அவங்களோட இதை நம்ம கேட்கவே வேண்டாம். அவங்களோட இதை வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. நல்லது செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அது வந்து போகணும்னு ஆசை இருக்கு. அது எப்ப இதுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இந்த துபாய்னு போகுது. இந்த துபாய்னு இல்லை, எந்த கண்ட்ரிலயுமே வந்து அந்த டூரிஸ்டா வரோம்ல, அந்த மாதிரி போகும்போது கூட நம்ம அங்க இருக்க எல்லா பிளேசஸும் பார்த்துருவோம் போலங்க. ஆனா நம்ம அந்த ரெசிடென்டா இருந்தோம்னா அப்பதான் வந்து 1008 கணக்கு பார்த்துக்கிட்டு இப்போ போவோமா அப்போ போவோமா, இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்பி வர விட்டுறாங்களா. அதனால கூட கொஞ்சம் நம்ம யோசிச்சு யோசிச்சு அப்படியே போகலையும் அது வந்து பழசா போயிருது. அந்த ட்ரெண்டா இருக்கும்போது போனா தானாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பில்டிங் தாங்க நான் சொன்னேன், இந்த இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி அந்த நடுவில் அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் அப்படியே பில்டிங்லாம் பார்த்தா ரொம்ப அழகா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, சும்மா எல்லாருமே வந்து இந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சுட்டு இப்படி பேசிட்டே வந்து vlog எடுக்கிறாங்கல்ல, அது எப்படிங்கிறத பார்த்தேன். ஆனா நம்மளுக்கு வந்து சும்மாவாவது பேசுவோம் போல, இந்த கேமரா பிடிச்சா சுத்தமா பேச வர மாட்டேங்குது. ஆனாலும் சும்மா அப்படியே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து நம்ம யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன், இங்கேருந்து நாங்கள் ஜபலலிலேருந்து யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு இது வந்து ரெட் லைனு, அதுக்கப்புறம் கிரீன் லைனுக்கு நம்ம வந்து மாறணும். அதுக்காக நாங்கள் யூனியனில் இறங்கி அடுத்த இதில் வந்து சேஞ்ச் பண்ணோம். இதான் வந்து இங்கே துபாய் மெட்ரோ கார்டு வந்து நால் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது கிரே கலர், இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஃபெசிலிட்டிஸ் மாறும். இது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெட்ரோல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருந்தது. சரி, நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல தான் சரி கிளம்பி வந்தோம். பார்த்தா பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனா வெயிலுன்னா வெயில், அப்பா அப்படியே காந்துற மாதிரி ஒரு வெயில். சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டோம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த பக்கம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஆனா ஒரு சில நேரம் அந்த இது கிராஸ் பண்ணும்போது ரொம்ப தோணுச்சுங்க, பாவம் அந்த வெயில்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் எவ்வளவு பாவப்பட்ட ஆத்மாக்கள் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அந்த வெயில நம்ம வந்து அனுபவிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே அது ஒரு மாதிரி வெயிலுங்க, ரொம்ப வேர்க்கும், ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து நடந்து போயிட்டு ஒரு வழியா அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துட்டோம். இதாங்க மெட்கேர் ராயல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்கும். உள்ள ஏகப்பட்ட வசதி இருக்கு. ஆனா அந்த பியானோ எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு போன உடனே டவுட் வந்துச்சு. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து பியானோ வேற அப்போ ஒருத்தர் அழகா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இதை நம்ம மக்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கேமரா எடுத்தேன். எடுத்த உடனே அவர் வந்து முடிஞ்சிருச்சு. தமிழ்காரர் வரையா பக்கத்துல போனக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த வரேன் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வரேன்னு சொல்லிட்டு கரெக்டா வெளியில போயிட்டாரு. சரி, பியானோ இதுக்கு கொடுத்து வைக்கல, அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேர ரிசப்ஷன்ல போயிட்டு நம்ம ஃபார்மாலிட்டிஸ் இந்த எம்எல்ஏ ஐடி அது இதுன்னு எல்லாத்தையும் அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு இங்கே தான் தெரியுமே, நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கார்டை பார்த்துட்டா தான் தெரியுமே அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட். ஒரு சின்ன இதுக்கு தான் போவோம். ஆனால் ஏகப்பட்ட டெஸ்ட்டை கொடுத்து நீ உடனே எக்ஸ்ரே எடுத்துட்டு ஸ்கேன் எடுத்துருவாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்டை கொடுங்க, போன உடனே இவ்வளோ பிளட் எடுத்துருவாங்க. அதெல்லாம் முடிக்க வைக்க நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சரியாக இருக்கும்.
காலையில போனோம்னா வீடு வந்து சேர்றதுக்கு 4 மணி 5 மணி தாராளம் ஆயிரும். அதுலயும் இந்த இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல பேரு, ஆனா ரொம்ப கூட்டம் இல்லை. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. சரி எவ்வளவு நேரம் தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கா, அப்படியே ஹாஸ்பிட்டல் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் தனித்தனியா இருந்துச்சு. இந்த பீடியாட்ரிஷியன் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல வந்து ஏதாவது உடம்பு முடியலன்னா ஒரு 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 சின்ன இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஒரு 2 டேப்லெட் ஒன்று ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த 2 டேப்லெட்டை கொடுப்பாங்க, அவ்வளவுதான் சரியா போச்சுன்னா. அதுவும் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் டாக்டர் ஒருத்தர் இருந்தார். எந்த நோய்க்கு எதுக்கு போனாலும் சரி ஒரு ஊசியை போட்டுட்டு அவரே மருந்தையும் கொடுத்து 10 ரூபாயில முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்ப பாருங்களேன், பிள்ளைங்களுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு டைம் பாஸ் ஆகணும்னு இத்தனை இது என்னமோ ஏகப்பட்ட இது விளையாடுறதுக்குள்ள இத்தனை டாய்ஸ் அது இதுன்னு உள்ள போனா பெரிய பார்க் மாதிரிலாம் இருந்துச்சு. பசங்களோட கஷ்டம் தெரியாம இப்ப உள்ள பெற்றவங்களாம் வளர்க்குறாங்க போல. அந்த அளவுக்கு ஜாலியா இதெல்லாம் விட்டுட்டு இருந்தாலும் போதுமே, நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. நம்மளுக்குமே வந்து பிள்ளைங்க நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி வளர்ந்தது, இந்த மாதிரி விளையாண்டது அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள பார்க்க வேண்டியது, நம்ம மருந்து எல்லாம் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு சரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னதான் நம்ம வீட்டில் வந்து சமைச்சு வச்சுட்டு போயிருந்தாலும் வெளியிலன்னு போனா ஒரு தனி இப்போ ஒரு பசி வருங்க. அது என்னன்னு தெரியல, ஏதாவது ஒன்று சாப்பிடணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஒரு தோணியது. சரி இங்கனக்குள்ள தானே, பக்கத்துல தானே, நாங்க எப்பயும் கார்ல வரும்போது தான் இதை பார்த்துருக்கேன். ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சரி இங்கனக்குள்ள தானே அப்படியே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்தா அது இந்தாதான் இருக்கு இந்தாதான் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பக்கத்துல வந்து சாப்பிட்ற மாதிரி பெருசா ரெஸ்டாரண்ட் இல்லை. ஆனா கார்ல போகும்போது அந்த இது தெரியாம நாங்க பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர டயர்ட் ஆயிடுச்சுங்க. நாங்க போன அலுப்பு கடைசியில 2 நாள் எங்களுக்கு அந்த வெயில் அந்த இது போகிறதுக்கு, எங்களுக்கு டயர்டு போறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்க மாதிரி இருந்துச்சு. வந்தாக்காக சொல்லல, எங்களுக்கு இந்த வெயில் தாங்க முடியல, அவ்வளவுதான், அதனால சொன்னேன். இந்த இதுதாங்க இந்த போர்டு, இந்த பட்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா இங்க வந்து இத்தனை 5 6 ட்ராக் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதான் டமாஸ்கஸ் ஸ்ட்ரீட். இது வந்து சைஸ் இந்த ஏரியா தான். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நிறைய ரோட்ஸ் வந்து பெரிய பெரிய ரோடு தான் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. அதை கிராஸ் பண்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அந்த வெயிட்னு இருக்குல்ல, அந்த பட்டன் அமுக்கினோம்னா அங்கே உள்ள கார்ஸ் பஸ் எல்லாமே வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் அப்படியே சீக்கிரத்துல இருந்து நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து ரொம்ப பிடிச்ச இது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த நடந்து போறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டிரைவிங்ல இருக்கிறவங்க வந்து. ஸோ அந்த மாதிரி அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல ஆள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அவங்க கிராஸ் பண்ணி அதுவும் அந்த சைடு போனதுக்கு அப்புறம், இப்போ லெஃப்ட்ல வராங்கன்னா ரைட்ல ஃபுல்லா போனதுக்கு அப்புறமே நம்ம வண்டியை எடுக்கணும். அந்த மாதிரி இங்க உள்ள கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நடந்து போறவங்க வந்து ரோட கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனாலதான் அந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்க நிறைய இது. இதாங்க அந்த சொன்னேன்ல, அந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தே வந்துட்டோம். அது உங்களுக்கு வியூல அவ்வளோ ஜூம்ல இது வரல. அதுக்கப்புறம் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா நாங்க இருக்கிற லொகேஷன்ல இவ்வளவு ஸ்கூல் பசங்க இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை. அந்த சைடு வந்து இந்த மாதிரி பசங்க நிறைய மெட்ரோல போவாங்க போல, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மெட்ரோல ஏறி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்ல இறங்கி அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அங்கே நிறைய பார்த்தோம். அப்புறம் அது யூனியன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது இந்த நோல் கார்டை பத்தி இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தேன். ஸோ மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில லைட்டா ஒரு இது வீடியோ எடுத்தேன். இதை பார்த்தீங்கன்னா இங்க வந்து அந்த நோல் கார்டு, அந்த மெட்ரோ கார்டு யூஸ் பண்றது வந்து எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபைன் போடுவாங்க, எப்படி யூஸ் பண்றது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுது, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நீங்க மெதுவா வந்து பாஸ் பண்ணி அதை ரைட்டா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதனால அதை நீங்க மெதுவா படிச்சு பார்த்துக்கோங்க. இதாங்க எங்க ஏரியா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாட ஒரு வழியா முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய திருப்தியா இருந்துச்சு எங்களுக்கு வந்து. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம துபாயில அப்படி இப்படின்னு போனாலுமே நம்ம பழக்கப்பட்ட ஏரியா, நம்ம இது அங்கேயே இருந்த இடம் வந்துட்டோம்னா தனி ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். அந்த மாதிரி வந்து எங்க லொகேஷன் வந்தோம்னா தனி இதுங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோல இருந்து வந்துட்டு இந்த பஸ்லயே வந்து நம்ம வீட்டுக்கும் போய்க்கலாம். அது வந்து ஃப்ரீ தாங்க. அது வந்து அதாவது ஒவ்வொரு ஜோனுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து மெட்ரோ போயிட்டு வந்துட்டு பஸ்ஸை யூஸ் பண்ணோம்னா ஃப்ரீ தான். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க இருந்து நம்ம இப்போ நாங்க இருக்கிற வந்து கார்டன்ல இருக்கோம், கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது. அந்த கம்யூனிட்டிக்கு போறதுக்கு வந்து நடந்து போகணும்னு அவசியம் இல்லை. இந்த வெயில வந்து நம்ம டக்குன்னு பஸ்ல ஏறிட்டோம்னா ஒரு ஒரு 1 or 2 minutes வந்து நம்ம அந்த ஸ்டாப் வந்துடும். ஸோ அங்க இருந்து நம்ம ஈஸியா இருக்கும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு வந்து. அதனால சரி இன்னைக்கு பஸ்ல போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு பஸ்
கரெக்டாக இருந்தது இந்த டைமிங்க்கு. ஸோ அதில் வந்து ஏறிட்டோம். இதாங்க இபன் பத்துதா மால். இதை பற்றி ஒரு நாள் இன்னொரு விளாக்ல கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ எல்லாம் எங்கள் ட்ரிப்பு ஃபுல்லாக மெட்ரோ ரைடு ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க, எங்கள் கோட்டைக்குள்ளே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே திருப்தியாக இருந்தது. அவன் மன நிறைவோடு இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அப்படியே கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பாக இந்த விளாக் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.